சின்ன மருமகள் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷனை பார்க்கலாம். சின்ன மருமகள் சீரியல்ல இந்த குழந்தை காணாம போன விஷயம் வந்து எல்லாருமே வந்து ஓட வச்சிருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு வயசான பாட்டிமா வந்து அந்த குழந்தை திருடிட்டு போனதுக்கப்புறம் வந்து ஆளுக்கு தேடுறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப வந்து கவலையில் இருக்கிறாங்க. தமிழ் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. சேது வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. கருப்பு சேது எல்லாமே அவங்க தனியா ஒரு பக்கம் தேடுறாங்க. ஹாஸ்பிட்டல் மூலமா வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சு யாரு குழந்தைய திருடிட்டு போனதுங்கிறத வரைக்கும் பிடிச்சிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க பார்த்தீங்கன்னா, இவங்க ராஜாங்கத்தோட வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை காணாமல் போனது வந்து கிடைக்கலையே அப்படின்ட்டு வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இப்போ கருப்பும் சேதும் வந்து வெளியே தேட போயிருக்காங்க. ராஜாங்கம், மோகனா இவங்க எல்லாருமே வந்து ஐஸ்வர்யா எல்லாருமே வந்து சேதுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. சேது வந்து ஃபோனை எடுக்கல, கருப்பு ஃபோன் எடுக்கல. இதனால் வந்து வீட்டில் வந்து என்னென்னு தெரியலையே, அவன் வந்து ஃபோனை எடுக்காமல் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறானே, என்னன்னு தெரியலையே, இன்னும் வர இல்லையே அப்படின்னு சொல்லி வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து இவங்க ராஜாங்கம் வந்து ஒரு மாதிரி பேசுறாரு. மோகனா இவங்க எல்லாமே வந்து குழந்தை விஷயத்தை பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா திடீர்னு வந்து மாமா அப்படின்ட்டு வந்து ராஜாங்கத்துக்கிட்ட பேச வராங்க. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, காலையில் போன ஒரு மாமா என்ன சாப்பிட்டாரன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வந்து ஐஸ்வர்யா கேட்குறாங்க. இதை பார்த்தோன்னே வந்து சாவித்திரி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏமா அவன் குழந்தை காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அவன் தேடிட்டு இருக்கிறான், நீ சாப்பிடலேன்னு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கிற, உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து ஈஸ்வரி வக்காலத்து வாங்கிட்டு வர்றாங்க. மாதாச்சி அவன் கவலை அவளுக்கு அவ புருஷன் சாப்பிடலையேன்னு கவலை, நீங்க என்ன எதுக்கு எவ்வளவு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து சாவித்திரி பார்த்து ஈஸ்வரி கேட்குறாங்க. அவன் குழந்தைக்கு தேடி போகும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி வந்து சாவித்திரி கேட்குறாங்க. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேசிட்டு இருக்கிற கொஞ்சம் நேரத்தில் கருப்பும் சேதும் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. கார் வர்றதை பார்த்தோன்னே வந்து சேது வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சேது குழந்தைய கூட்டிட்டு வருவான்னு நினைச்சவங்க எல்லாம் பாக்குறாங்க. ஆனா வந்து வெறுங்கையோட தான் வர்றாரு சேது. அதுக்கப்புறமா உள்ள வந்தப்ப ராஜாங்க கேட்கிறாரு, என்னையா நீ மட்டும் வந்துருக்கிற, குழந்தைய கூட்டிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி வந்து ராஜாங்க கேட்கிறாரு. எல்லாருமே வந்து ஒரு பதட்டமா கேட்கறாங்க, என்னாச்சு போன மோகனை வந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. ஈஸ்வரி வந்து ஒரே குழப்பத்துல என்ன தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சாவித்திரியும் தாமரையும் வந்து என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சாவித்திரி சேது சொல்லுடா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் கேட்கறாங்க. அப்ப வந்து சேது வந்து யோசனையிலே இருக்காரு, என்ன சொல்றதுன்னு தேவை, அதாவது என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறது வந்து இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னையா சொல்லியா அப்படின்னு சொல்லி வந்து ராஜாங்க கேட்கிறாரு. கேட்கும்போது வந்து சேது சொல்றாரு, குழந்தை கிடைக்கலப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப வந்து எல்லாருமே கிடைக்காதா நம்ம குழந்தை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வந்து சாவித்திரியும் கேட்கறாங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்புறம் உடனே வந்து போலீஸ் தகவல் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி வந்து சேது சொல்றாரு. இந்த கேப்ல வந்து ஈஸ்வரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரு, அவங்ககிட்ட வந்து நான் கேட்டதுக்கு அவரும் விசாரிச்சு பார்த்துச்சோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு வருஷத்துல வந்து நிறைய குழந்தை காணாம போகுது, ஆனா வந்து கிடைக்கிற குழந்தைக்கு 1-2 தான் வந்து திரும்ப கிடைக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படின்னு சொல்லும்போது வந்து உடனே வந்து அப்ப நம்ம குழந்தை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வந்து சாவித்திரி கேட்குறாங்க. ஏன் சேது இப்படி இருந்தால் எப்படி நம்ம குழந்தை நம்ம வீட்டு வாரிசு வந்து நம்மளுக்கு திரும்ப கிடைக்காதா, என்ன இப்படி கிடைக்காம போயிருமா, எங்கே போயிடுச்சுன்னு தெரியலையே, யார்கிட்ட போய் என்ன சிரமப்படுதோ தெரியலையே, என்ன சேது பண்ணுறது, நம்ம வாரிசு நம்ம வீட்டு வாரிசு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வந்து சாவித்திரி திரும்ப திரும்ப கேட்குறாங்க. உடனே சேது வந்து தைரியமாக இருங்க அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்னன்னா, கருப்பு வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகி பேசிடுறாரு. ஏமாப்பில அந்த குழந்தை நீ வந்து உனக்கு அந்த குழந்தைய வந்து பிடிக்கல, அந்த குழந்தை மேலேருந்து கோபமா தான் இருந்த, ஒரு தொட்டு தூக்கல, நீ வந்து ஒரு முத்தம் கூட கொடுக்கல அந்த குழந்தைக்கு. அப்புறம் அந்த குழந்தை என்னப்பா அது கிடைச்சா என்ன கிடைக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி வந்து கருப்பு பேசுறாரு. சேது ஒண்ணுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்கு. அப்படியே மாமா நீங்களே சொல்லுங்க மாமா, இவனுக்கு வந்து அந்த குழந்தை பிறந்ததுல இருந்து இவனுக்கு பிடிக்கல, அந்த குழந்தை முகத்தை பார்த்தா வேற யாரோ முகமெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னு சொல்லிவிட்டு இவன் பாட்டில் குதிக்கிறான். ஆனா அந்த குழந்தை இப்ப காணாம போயிருச்சு. அந்த குழந்தை கிடைச்சா என்ன, கிடைக்காம அப்படியே தொலைஞ்சு போயிட்டாத்தா என்ன அப்படின்னு சொல்லி வந்து கருப்பு வந்து பயங்கரமா உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காரு. அதாவது சேதுக்கு கோபம் வர்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து சேது அப்படியே கோபத்துல வந்து கொப்பளிக்கிற மாதிரி கோபம் வரும். மூஞ்சி பார்த்தா வந்து அப்படி தெரியும். மேலும் வந்து கருப்பு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஏன் மாப்பிள்ள நீ வந்து அந்த குழந்தைக்கு கதற விட்டு வேடிக்கை பார்த்தியே, 1000 தான் இருந்தாலும் பிறந்த அன்னைக்கே வந்து அந்த குழந்தைய உனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீ வந்து அதை பத்திரமா பார்த்துட்டியா, நீ ஏதாவது வந்து எடுத்து கொஞ்சினியா,
ஒரு முத்தம் கொடுத்தியா? அந்த குழந்தைய பத்தி உனக்கு என்ன மாப்பிள்ள? நீ எதுக்கு வந்து இது பண்ண? அன்னைக்கு வந்து அவ்வளவு தூரம் யாருமே இல்ல, நீ மட்டும் இருந்தா. அப்ப அந்த குழந்தை அவ்வளவு கதறிச்சே, நீ ஏதாவது வந்து கண்டுட்டியா? பெத்த அப்பன் யாரா இருந்தாலும் அந்த குழந்தை கதறதை வந்து பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டா. அவன் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு தான் பார்ப்பானே தவிர வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டான். ஆனா நீ என்ன செஞ்ச? அப்புறம் எதுக்கு மாப்பிள்ள அந்த குழந்தை உனக்கு என்ன? யாரோ குழந்தை, யாரோ பெத்த குழந்தை, உனக்கு அதை பத்தி என்ன கவலை? விட்டு எங்கேயோ போயிட்டு போச்சு, அது கிடைக்கவே வேண்டாம், நம்ம அதை தேடவே வேண்டாம். நீ எதுக்கு வந்து அதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி வந்து சேது வந்து பயங்கரமா உசுப்பேத்தி கோவப்படுத்திட்டு இருக்காரு கருப்பு. ராஜாங்கத்துக்கிட்ட பார்த்து கருப்பு கேட்கிறாரு, ஏமாமா அந்த குழந்தை இவனுக்கு சம்மந்தமே இல்லை, இவன் எதுக்கு அந்த குழந்தைய பார்த்தாலே வந்து ஒரு ஒரு நாள் ஒரு பாசமே இல்லாம இருக்கிறவங்ககிட்ட வந்து எதுக்காக இது பண்ண? இவன் வந்து இவனுக்குன்னு பாருங்க புதுசா ஒன்று வயசு இல்லையா, புதுசா வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ போ ஜாலியா இரு, இன்னொரு குழந்தை கூட நீ வேணா பெற்றுக்கலாம், அவனை பத்தி அதை பத்தி கவலையே இல்லையே சேருமாப்ல. நீங்க அதனால உங்க வாழ்க்கை பாருங்க, அந்த குழந்தை எப்படியோ போட்டு எக்கடக்கிட்டு போயிட்டு போச்சு. அது யாரோட குழந்தை தானே, உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் என்ன சம்மந்தம் இருக்குது? நீங்க எதுக்கு ரோட போய் இன்னைக்கு காலையில இருந்து சுத்துறீங்க? குழந்தை இருக்கிறப்பெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு இன்னைக்கு காலையில இருந்து ரோடா போய் சுத்தி அந்த குழந்தை அவங்க வச்சிருக்கிறது என்னோட குழந்தையா, இது என்னோட குழந்தையான்னு பாருன்னு சொல்லி இவ்வளவு எதுக்கு அட்டகாசம் பண்ண நீயே? அதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள, போங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்து உசுப்பேத்தி கோவப்படுத்தாரு. அப்ப வந்து சேதுக்கு பயங்கரமான கோபம் வந்துடுது. கோபம் வந்து கருப்பு சாட்டை எட்டி பிடிச்சு, யோ பேசாம இருந்துட்டு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத மாமா, மரியாதை கெட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன மாப்பிள்ள என்ன பண்ணுவ? மரியாதை கெட்டு போயிருன்னு என்ன பண்ணுவ? ரெடியா முதல்ல கைய, நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல முதல்ல அப்படின்னு சொல்லி வந்து கருப்பு பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்துறாரு. அப்புறம் உடனே வந்து சேது வந்து கோபத்துல சொல்றாரு, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ, நேத்து வரைக்கும் அந்த குழந்தை மேல எனக்கு கோபம் இருந்தது, ஆனா இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ, அது என்னோட குழந்தை, என்னோட ரத்தம், என்னோட உசுறுல பாதி அப்படின்னு சொல்லி வந்து சேது பயங்கரமா சொல்லிட்டு சேது பிடிச்சி தள்ளி விட்டு கருப்பை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அதுக்கப்புறமா கருப்பு ஒரு கேள்வி கேட்கிறாரு, மாப்பிள்ள இந்த பேச்சில இருந்து நீ மாற மாட்டியே, நீ வாக்கு மாற மாட்டேன்னு நினைக்கிறேன்னா நம்புற மாப்பிள்ள, உன்னை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்து கருப்பு வந்து மாப்பிள்ளை சேது மாப்பிள்ளை வந்து சமாதானப்படுத்துறாரு. அப்ப வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல அமைதியா இருக்கிறாங்க. அப்ப வந்து கருப்பு மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு, மாப்பிள்ள நீ சொன்ன வார்த்தை, நீ வார்த்தை மீற மாட்டேன் மாற மாட்டேன் அப்படின்னு நான் நம்பிட்டேன், அதனால இப்ப நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்லி வந்து கருப்பு சொல்றாரு. அப்ப வந்து பயங்கரமான அமைதியா இருக்காங்க. ஈஸ்வரினா அப்படி பயங்கரமா ஒரு குழப்பத்தில் இருக்காங்க, என்னன்னு தெரியலையே, என்ன சொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி சேது இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப குழம்பி போய் ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கும் ஒண்ணுமே புரியல, என்னடா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கருப்பு சொல்றாரு, மாப்பிள்ள உனக்கு உன்னோட குழந்தை வேணும், இப்ப வேணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சேதுட்டு கேட்கிறாரு. அப்ப வந்து சேது ஷாக் ஆகி திரும்பி பாக்குறாரு, என்ன மாமா சொல்ற அப்படின்னு. ஆமா மாப்பிள்ள உன்னோட குழந்தை உனக்கு இப்ப வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சேது அப்படி பாக்குறாரு. உடனே உன் குழந்தை போய் நீ அவுட் ஹவுஸ்ல பார் அப்படின்னு சொல்ற. அவுட் ஹவுஸ்லயா? அப்படி எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவுட் ஹவுஸ்லயா குழந்தை, இவன் கருப்பு என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு, போமாப்ல அவுட் ஹவுஸ்ல போய் பார் அப்படின்னு சொல்லி கருப்பு சொன்னோடனே சேது வந்து பயங்கரமா ஓடுறாரு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சாவித்திரியும் வந்து ராஜாங்கத்தை கூப்பிடுறாரு, அண்ணே வாண்ணே அவுட் ஹவுஸ்ல போய் பார்க்க சொல்றேன் கருப்பு, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எல்லாருமே ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு ஓடுறாங்க. ஈஸ்வரியும் சித்ரா மட்டும் கடைசியா போறாங்க. இவங்க எல்லாருமே போய் வந்து பார்க்கும்போது அவுட் ஹவுஸ் கதவை சாத்திருக்கு. அப்ப வந்து கதவை தட்டுறாரு சேது, பயங்கரமா தட்டுறாரு, தட்டி பாக்குறாரு, திறக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வழியா பாத்தீங்கன்னா கதவை திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அங்கிருந்து வந்து மலர் வந்து உள்ள இருந்து வர்றாங்க. அவங்க கொஞ்ச நேரம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஷாக் ஆகி நிக்கிறாங்க, இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி வந்து ஈஸ்வரி பாக்குறாங்க. இது எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் போங்க மாமா உள்ள போய் உங்க குழந்தைய பாருங்க அப்படின்னு சொல்லி வந்து சேது கூப்பிடுறாங்க. சேது உள்ள போய் வந்து மலர் அப்படி சொன்னோன்னே பாத்தீங்க அப்படின்னா சேது வந்து உள்ள போறாரு. உள்ள மெதுவா போய் பாக்குறாரு. அங்க வந்து தொட்டல்ல அவர் சேதுவோட குழந்தை வந்து படுத்து தூங்கிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே சேது பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. கூடவே எல்லாருமே உள்ள போய் தொட்டலை சுத்தி நின்று பாக்குறாங்க குழந்தைய. எல்லாருமே வந்து ஷாக் ஆகி தான் நிக்கிறாங்க. அந்த நேரத்துல வந்து கருப்பு என்னங்கிறாருன்னா, இதுதான் மாப்பிள்ள உன்னோட குழந்தை, எடுத்துக்கப்பா உன்னோட குழந்தைய தூக்கு, இந்த ஒரு கண்கொள்ளா காட்சி பாக்குறதுக்காகத்தான் நம்ம இவ்வளவு நாள் வந்து காத்திருந்தோம், இந்த குழந்தைய அவ்வளவு தூரம் சுத்தி தேடணும், எடுத்துக்க மாப்பிள்ள உன்னோட குழந்தைய எடுத்து வந்து கொஞ்சம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கருப்பு பயங்கரமா வந்து ஒரு சென்டிமெண்டா பேசுறாரு. அப்படி பேசும்போது வந்து சேது வந்து அந்த குழந்தைய போய் அள்ளி எடுத்துக்கிறாரு. எடுத்து பார்த்து அப்படியே வந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே அழுகிறாரு.